ரயில்வே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐல எப்படி வந்து ஒர்க் இருக்கும், பதவி உயர்வு எப்படி இருக்கும், சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம். மேலும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெனிஃபிட். மேலும் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்குதோ அதை பொறுத்து வந்து அலவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளை பொறுத்தவரை நீங்க 10ஆம் வகுப்பு மினிமம் 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்பிஎஃப் எஸ்ஐ பொறுத்தவரை வந்து மினிமம் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைய கிட்டத்தட்ட 47 விதமான வந்து ஜாப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 47 விதமான போஸ்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5 விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து ஹையர் மோஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியது வந்து சூப்பர்வைசர் ஆபீசர், அது கீழே வரக்கூடியது சபார்டினேட் ஆபீசர், அதுக்கு கீழே வரக்கூடியது அண்டர் ஆபீசர், அதுக்கும் கீழே வரக்கூடியது அதர் மெம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தான் வந்து கான்ஸ்டபிள் வருது. அதுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்தவரைய வந்து ஆன்சிலரி ஸ்டாஃப்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சமையல்காரர், டெய்லர், பார்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஜாப் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கும் வந்து அதே மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க போஸ்டிங் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் மாதிரி தான் ஒர்க் இருக்கும். இதுல மினிமம் 10வது படிச்சவங்க வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து 9700 வேகன்சி வரப்போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத பாருங்க. அதே மாதிரி பதவி உயர்வு எப்படி இருக்கு, சப் இன்ஸ்பெக்டருக்கு பதவி உயர்வு எப்படி இருக்கு, கான்ஸ்டபிளுக்கு பதவி உயர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப வந்து நீங்க கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரெயினுக்குள்ளேயே வேலை இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினுக்கு வெளியேயும் உங்களுக்கு வேலை இருக்கும். முக்கியமா உங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா வந்து ரயில்வே பயணிகளை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி ரயில்வே ஊழியர்களையும் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அஃபென்ஸ் பண்றவங்க மேல வந்து நீங்க கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான டியூட்டி அப்படிங்கிறது வந்து ரயில்வே சொத்துக்களையும் வந்து நீங்க பாதுகாக்க வேண்டியிருக்கும். ரயில்வே சொத்துக்கள் அப்படின்னா ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ், ரயில்வே டிராக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் உங்களுடைய டியூட்டியா இருக்கும். உங்களை சூப்பர்வைசர் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ அப்படிங்கிறவங்க. இவங்க ஸ்டேஷன்ல இருப்பாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா ரைடுக்கு வந்து வருவாங்க. இவங்க டியூட்டி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்களை சூப்பர்வைசர் பண்றது அவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். இதுல வந்து முக்கியமா வந்து சேலரியை பொறுத்தவரையே வந்து நீங்க கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 26,000 இருந்து 32,000 வரை சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். உங்களுக்கு வந்து ஜாப் எங்க கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சேலரி அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அலவன்ஸ் அப்படிங்கிறது தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரை இனிஷியல் பேசிக் பே பொறுத்தவரை வந்து 21,700. யார் இந்த போஸ்டிங் போனாலும் வந்து 21,700 வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு, டிராவலிங் அலவன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கையில எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 31,270 வரை உங்களுக்கு சேலரி அப்படின்னு கிடைக்கும். அதாவது இவங்க எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு 3 விதமா வந்து சிட்டிஸ் பிரிச்சிருக்காங்க. இதுல எக்ஸ் சிட்டில கிளாஸ் எக்ஸ் சிட்டில உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 50 லட்சம் பேருக்கு மேல வந்து பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டில உங்களுக்கு ஜாப் கிடைச்சா உங்களுக்கு 31,270 கிடைக்கும். இதுவே வந்து கிளாஸ் ஒய் சிட்டின்னு சொல்றாங்க. 5 லட்சத்துல இருந்து 50,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 29,636 வந்து கிடைக்கும். அதை விட கம்மியா பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா 27,902 வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சேலரி அப்படிங்கிறது அலவன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2,000 கிட்டக்க வந்து டிஃபரெண்ட் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது. இதே மாதிரி வந்து எஸ்ஐக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ்ஐக்கு சேலரியை பொறுத்தவரை வந்து 45,000 இருந்து 49,000 வந்து சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். இவங்களுக்கும் அதே மாதிரி வந்து அந்த லொகேஷனை பொறுத்து பாத்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். கான்ஸ்டபிளை பொறுத்தவரை வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கான்ஸ்டபிளா போறவங்க அதற்கப்புறம் ப்ரொமோஷன்ல வந்து ஹெட் கான்ஸ்டபிளா போவாங்க. அதற்கப்புறம் அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிளா போவாங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டரா போவாங்க. லாஸ்டா வந்து இன்ஸ்பெக்டரா போவாங்க. இதுவே வந்து எஸ்ஐல வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சப் இன்ஸ்பெக்டரா போறவங்க வந்து இன்ஸ்பெக்டரா போவாங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா போவாங்க, ஜோனல் இன்ஸ்பெக்டரா போவாங்க, அதுக்கப்புறம் டெப்டி சூப்பரிண்டென்டா வந்து மாறுவாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து growth இருக்கும். பெனிஃபிட் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பென்ஷன் இருக்கு. வயசான காலத்துல ரிட்டையர்மெண்ட் காலத்துல வந்து நீங்க பென்ஷன் எடுத்துக்கலாம். மந்த்லி நீங்க மந்த்லி வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறுற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டாஃப் 2 பேருக்குமே கான்ஸ்டபிளா இருந்தாலும் சரி இல்ல நீங்க எஸ்ஐயா போனாலும் சரி
2 பேருக்குமே வந்து இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். இதுல வந்து ரயில்வே ஸ்டாஃப்க்குன்னே தனியா குவார்ட்டர் இருக்கும். அந்த குவார்ட்டர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற வரை வந்து அந்த இடத்துல நீங்க வந்து தங்கிக்கலாம். இதுவே வந்து ரயில்வே டிக்கெட் பாஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரயில்வே டிக்கெட் பாஸ் பொறுத்தவரைய அது எப்படின்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ட்ரெயின்ல வந்து இந்தியால எங்க வேணா வந்து டிராவல் பண்ணலாம். சரியா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அதுல வந்து டிராவல் பண்ணலாம். அதுக்கு உண்டான பாஸ் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க டிராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து கிராட்டுவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கருணை தொகையும் வந்து கொடுக்குறாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பொறுத்து கொடுப்பாங்க நினைக்கிறேன். அதான் டெடிகேட்டட் சர்வீஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்து வந்து உங்களுக்கு இந்த பேசிக் சேலரியோட பாத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இந்த ரயில்வே துறையில நீங்க போலீஸா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சம்பளம் பார்த்தாச்சு, பதவி உயர்வு பார்த்தாச்சு, வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு, பெனிஃபிட்டும் வந்து பார்த்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி வந்து இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். 9700 வேகன்சி வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றோம். இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.